திருடரா? திருடனா? என்னங்க உங்களுக்கு தெரியாதா? நேற்று நைட்டு தான் இந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு வீடு இருக்குல்ல, அங்கே திருடர் வந்துட்டு போனாராம். ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அவங்க வீட்டுக்கு திருட போனானா, அங்கே நகை பணம் காசு ஒன்றுமே இல்லையா, அவங்களே சோத்து கஷ்டப்படுறாங்களாம். அதனால அந்த திருடனே 2000 ரூபா அவன் கை காசு போட்டு வச்சுட்டு போனானா. பாருடா, இந்த மாதிரி திருடெல்லாம் இருக்கானா? அப்போ பரவாயில்ல, எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் ஒரு 2000 ரூபா வச்சுட்டு போவான். அவன் எதுக்கு 2000 ரூபா வச்சுட்டு போயிருப்பான்? ஒருவேளை அவனுக்கு அப்புறம் வேற ஏதாவது திருட வந்தா ஏமாந்து போயிடக்கூடாதுன்னு வச்சுட்டு போயிருப்பானோ என்னமோ. அப்போ எங்கள் வீட்டுக்கும் அந்த திருட வந்தால் நல்லாயிருக்கும். இன்னொரு திருட வந்து 2000 ரூபா எடுக்கிறதுக்குள்ளே நானே எடுத்துக்குவேன். பொடி கிறுக்கி. ஏங்க அப்படி சொல்றீங்க? உங்க வீட்லயும் பயங்கர கஷ்டமோ? சேச்சா, அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவன் வந்தாலே எதுவும் எடுக்க முடியாது. அப்படியா? எப்படிங்க? அந்த வீட்டில் திருட எப்படி திருடுனா? அவங்க வீட்டு வாசக்கதவை திறந்து வச்சுட்டு வெளியே படுத்து தூங்குவாங்க. அவங்கள தாண்டி போய் அவன் எடுத்துட்டு போயிட்டான். அதுவா, நீங்கள் யார்கிட்டையும் சொல்லிட மாட்டீங்களே. ஒன்றும் இல்லை, நாங்கள் வெளியிலேயே படுத்து தூங்கினாலும் நாங்கள் வீட்டை பூட்டிட்டு சாவியை உள்ளே போட்டுட்டு வெளியில் படுத்து தூங்கிப்போம். ஒருவேளை நாங்கள் கதவை திறக்கணும் வெளியிலேருந்து அப்படின்னா நாங்கள் மாடி வழியாக ஏறி உள்ளே போய் சாவி எடுத்துகிட்டு வந்துடுவோம். மாடி கதவை நாங்கள் திறந்து வச்சுருப்போம், அது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு வேளை திருட மாடி வழியாக வந்தால் கூட உள்ளே நானும் எங்கள் அண்ணாலாம் படுத்துருப்போமா. எங்களுக்கெல்லாம் சின்ன சத்தம் கேட்டால் கூட நாங்கள் எந்திரிச்சுப்போம். நான் டயர்டாக இருந்தால் எந்திரிக்க மாட்டேன், ஆனால் எங்கள் அண்ணி சின்னதாக சத்தம் கேட்டால் கூட எந்திரிச்சுப்பாங்க. எங்கள் அண்ணெல்லாம் தூங்கும்போது யாராலையும் எழுப்ப முடியாது, இடியே விழுந்தாலும் எந்திரிக்க மாட்டான். ஆனால் எங்கள் அண்ணி எந்திரிச்சுப்பாங்க. ஆனால் இப்போ நான் தான் எந்திரிச்சாகணும், ஏன்னா நான் இங்கே இருக்கிறனால அண்ணா அண்ணி வந்து தூரமாக இருக்கிற ரூம் எடுத்துக்கிட்டாங்க. படிக்கட் பக்கத்தில் இருக்கிற ரூமில் நான் தான் இருக்கேன். அதனால் சின்ன சத்தம் கேட்டால் கூட நான் தான் எந்திரிக்கணும். ஏங்க, திருடன்னா மோளை அடிச்சுட்டா வருவான், சத்தம் போடாம தான் வருவான். அவன் வந்து எடுத்துட்டு போயிட போறான். அதுதான் எங்கள் வீட்டில் நடக்காதே. ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்கள் தான் திருட வந்து ஒன்றும் இல்லை, நகை பணம் காசுலாம் எதுவும் இல்லைன்னா அவனே 2000 ரூபா வச்சுட்டு போவான்னு சொல்லியிருக்கீங்களே. கண்டிப்பாக அவன் தான் 2000 ரூபா வச்சுட்டு போவான். ஏங்க, எல்லா நகையும் வித்துட்டீங்களா? காசே சுத்தமா இல்லையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் வந்து காசெல்லாம் வந்து சமயக்கட்டில் ஒரு டப்பா இருக்கும், உளுத்தம்பருப்பு டப்பா. அது பார்க்கத்தான் உளுத்தம்பருப்பு டப்பா. நாங்கள் காசெல்லாம் அதில் தான் போட்டு வச்சுருப்போம். அதே மாதிரி நகையெல்லாம் வந்து எங்களோட பழைய உடஞ்ச குப்பை தொட்டி இருக்குது, அதுக்குள்ளே போட்டு பத்திரமா வச்சுருப்போம். அது எங்கள் அண்ணி கொடுத்த ஐடியா. திருட வந்தவன் என்ன நினைப்பான், எல்லா இடத்தையும் தேடிட்டு ஐயோ காசே இங்கே இல்லை, இவங்க நம்மவே பஞ்சத்தில் இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அவன் தான் காசு வச்சுட்டு போனோம். சரியான புத்திசாலி தாங்க நீங்க. சரி, நான் போய் அக்கம் பக்கத்துல இந்த மாதிரி திருட வந்தா அலர்ட்டா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கொடுத்துட்டு வரேன். கிறுக்கி, எவனே தெரியாமல் எதுக்கடி வீட்டில் இருக்க தகவல்லாம் சொல்லிட்டு தெரியுற? ஏண்டி, அவங்க எவ்வளோ நல்ல மனசோட நமக்கு வந்து இந்த மாதிரி திருடன் வரான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீடாக போய் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட சொல்கிறதுல என்ன ஆகிப்போச்சு இப்போ? விடு, யாராக இருந்தால் என்ன, எல்லார்ட்டையும் சொல்லி தெரியவா பைத்தியக்காரி. ஏங்க, கேட்காம இவ்வளோ டீட்டெயிலாக எல்லாம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க எதுக்கு நமக்கு நன்றியெல்லாம் சொல்கிறாங்க? அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இவங்க தானே திருட வரா நமக்கு தகவல் கொடுத்தாங்க, நாம் தானே நன்றி சொல்லணும். அதாண்டி எனக்கும் புரியல. ஆனால் கடைசியாக ஒன்று சொன்னாங்க, அதை கவனிச்சியா? அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கான். திருடனா? என்னென்ன சொல்கிறீங்க? திருடனா? அது பொம்பளை பிள்ளைண்ணே. இல்லைம்மா, அது ஆம்பளை தான். அவன் தான் திருட. எல்லார்ட்டையும் நல்லா பேசி அவங்க வீட்டில் இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாளோ ஒரு 2 நாள்லையோ அந்த வீட்டுக்கே திருட வந்துடுறாமா. அப்படிதான் பின்னாடி வீட்டில் திருடிட்டு போயிட்டான். அங்கே திருடுறதுக்கு ஒன்றுமே இல்லை, அவங்களே பஞ்சத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு 2000 ரூபா வச்சுட்டு போனாங்கன்னு அந்த பொம்பளை சொல்லிட்டு போகிறா. ஏமா லூசாமா நீ? நான் தான் சொல்கிறேன்ல, அது பொம்பளையே இல்லைன்னு சொல்லிட்டு. அவன் தான் வேஷம் போட்டு வந்து எல்லா தகவலையும் அந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 2 நாளில் திருட வந்துடுறாமா. அது ஃபஸ்ட்டு பொம்பளையே இல்லைங்கிற, அப்புறம் அவன் சொல்கிறதெல்லாம் நீ நம்பிட்டு இருக்க. அவன் தான் திருடனே. ஐயோ,
திருடன் கையிலே சாவிங்கிற மாதிரி நம்ம வீட்டை பற்றின எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லிட்டோமே, நகை முதல் கொண்டு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டோமே. இவ வேற முறைக்கிறாளே. நான் தான் அப்போவே சொன்னேன்ல, முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்ட ஏதோ உளறிட்டு இருக்காதானே. ஏம்மா நீங்களும் எல்லாத்தையும் உளறிட்டீங்களா? சரி, பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. நாங்கள் போய் அவனை பிடிக்க முயற்சி பண்ணுறோம்.